வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்து நெருங்கிடுச்சு. இந்த பசங்களுக்கெல்லாம் நிறையா வந்து விளையாடுறதுக்கு டாய்ஸ் தேவைப்படும், இல்லாட்டி செல்ஃபோனே வச்சுட்டு நோண்டிகிட்டு இருப்பானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறையா வந்து எங்கெங்கே கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்ம பழனியில் அம்மு மார்க்கில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குது. இது போகவும் இங்கே வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது, அக்சசரிஸ் இருக்குது, ஸோ கிஃப்ட் ஐட்டங்களும் இருக்குது. இன்றைக்கி நாம் மெயினாக பார்க்க வந்திருக்கிறது வந்து நம்ம கவினுக்காக டாய்ஸ் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என்னென்ன ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் தேவைப்படும். போலாமா? இந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா அம்மு மார்ட்டில் இருக்குது. ஸோ அம்மு மார்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸு, அதாவது நம்ம புதுதாராவூர் ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ பழனிக்குள்ளே ஒரு ஃபேமஸான ஷாப்பிங் சென்ட்ரு, முக்கியமாக ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் அம்மு மார்ட்டில். இதோட செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லயா கலெக்ஷன்ஸுடைய ஒரு ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து மென்ஸ் கலெக்ஷன், விமன்ஸ் கலெக்ஷன்ஸு, அதில் வந்து அக்சசரிஸு, அதேமாதிரி காஸ்மெட்டிக்ஸு, கிஃப்ட் ஐட்டங்கள், லேடிஸ்க்கு வந்து மேக்ஸிமம் என்னென்ன அவங்க யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே வந்து பிராண்டட்லேயும் இருக்குது, நார்மல்லேயும் இருக்குங்க. அது போக ஃபேன்சி ஐட்டங்கள், ஹேண்ட்பேக்ஸு, கவரிங் ஐட்டங்கள், அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே நிறைய குவிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மற்ற ஐட்டங்களெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கே உங்களுக்கு அரை நாள் ஆயிரும். அது போக டாய் செக்ஷன், அதுதான் இங்கே வந்து முக்கியமானது. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு பசங்களுக்கு இந்த செல்ஃபோனை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னா இந்த டாய்ஸை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா கொஞ்சம் விளையாடிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தனியாக விளையாடுற மாதிரி இருக்குது, 4-5 பேர் சேர்ந்து விளையாடுற இன்டோர் கேம்ஸு, அவுட்டோர் கேம்ஸு, அதுக்கான டாய்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் நேராக இங்கே வந்து விளையாடுறதுக்கான ஒரு கேம் சென்டருமே அவங்க வச்சுருக்காங்க. குட்டி குழந்தைங்க வந்து, அதாவது 8 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள்லாம் அப்படியே ரியல் காரில், ரிமோட் காரில் ஓட்டுற மாதிரியும் நிறைய அதுக்கான கேமிங் ஏரியாவும் இருக்குது. 2 பேர் விளையாடக்கூடிய 2 பிளேயர் கேம்ஸ் இருக்குது. அப்புறம் உள்ளே போய் ஃபிசிக்கலாக விளையாடுறதுக்கு ஒரு சேஃப்டியான இடமும் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க நேர்லேயும் வந்து விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அது போக நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் விளையாடுறதுக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது. அதைத்தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிஃப்ட் ஐட்டங்கள் நீங்கள் வாங்கணும்னாலும் நேராக நீங்கள் இந்த கடைக்கு வந்துடலாங்க. அது போக குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய கேப்பு, ஹேட்டு, அதுவும் விதவிதமாக இருக்குது. கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த டெடி பியரு, டாகு டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சு மாதிரி இருக்கிற டாய்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் நிறைய ஒரு செக்ஷனே வச்சுருக்குறாங்க. ஸோ குழந்தைய உள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஏதாவது ஒன்று வாங்காமல் வெளியே போக மாட்டாங்க. ஸோ டாய்ஸ் அப்படின்னா நீங்கள் நேராக கிளம்பி அம்மு மார்க் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துருங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக இன்னும் என்னென்ன கலெக்ஷன் சம்மருக்காக கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக மார்க்கெட்டில் என்னென்ன டாய்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும், ஒரு 10% தான் நம்ம காட்டியிருக்கோம். நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன மாதிரி விளையாடுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு நீங்கள் போயிட்டு விளையாடலாம். அது போக அந்த கேம்லேயுமே பின்னாடி மேனுவல் இருக்கும், எப்படி விளையாடலாம் என்ன எதுங்கிறதெல்லாம். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா க்யூப்பில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கோயம்புத்தூர்லேயே நாங்கள் தேடும்போது கிடைக்கல, ஆனால் இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது. என் பையன்தான் வந்து அதெல்லாம் சொன்னான். ஸோ கவின் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவான், வீடியோவை பாருங்கள். இவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட் கேம்ஸ் இருக்குது. இதில் நம்ம பிஸ்னஸ், ரம்மி, போக்கர் அந்த மாதிரியான கேம்ஸும் விளாட்லாம். இந்த கேமோட நேம் வந்து பாத் பாம்ஸ். நம்ம பீச்சிலலாம் மண்ணெல்லாம் உருட்டி விளாடுவோம்ல, அந்த மாதிரி மண்ணுக்கு ஆல்டர்னேட்டாக இதை வந்து நம்ம வேணுங்கிற ஷேப்ஸில் பண்ணி விளாட்லாம். இந்த கேமோட நேம் வந்து இன்டெல் கிட்ஸ். இதில் உள்ள வந்து ஒரு செட் ஆஃப் அனிமல்ஸ் கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்க அது என்னென்ன அனிமல்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கேம். இந்த கேமோட நேம் வந்து ஹங்கரி ஃப்ராக்ஸ். இது வந்து 4-in-1 கேம். இதில் 2-in-1 இருக்குது. இப்போ அது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இவங்கள்ட்ட நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் போர்டும் இருக்குது, மெமரி செஸ் போர்டும் இருக்குது. அது போக உட்டன்லேயும் வச்சுருக்காங்க. வாங்க பார்ப்போம். உட்டன் செஸ் போர்டில் எல்லா சைஸும் வச்சுருக்காங்க, குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும். இவங்க இதுக்குள்ளேயே காயின்ஸும் வந்துடும் உட்டில்.
இப்போ இந்த மாதிரி நிறையா காயின்ஸ் இருக்கும். நம்ம டைஸை உருட்டி விட்டு ரெட் வந்துச்சுன்னா இப்படி உருட்டி விட்டு நமக்கு என்ன கலர் வருதோ பிளாக் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒன்று எடுப்போம், அது பிளாக்காக இருந்துச்சுன்னா அதை நம்ம வச்சுக்கலாம். அப்படி வேறு கலராக இருந்துச்சுன்னா நம்ம அவுட்டு. இவங்கள்ட்ட ஃபுல் கோல்டுலேயே காய்ச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தக தகன்னு மின்னுது. அடுத்து இந்த கேம் பேர் வந்து ஸ்பாட் இட். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. இது ஃப்ளாஷ் கார்ட்ஸ். குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி. இப்போ வந்து அதிலே வந்து ஷேப்ஸ் இருக்குது, சேஃப்லாம் இருக்கும். இது ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான். இது வந்து டால்ஃபின் ஒரு கார்டு இருக்குன்னா, இப்போ வந்து சாம்பிளுக்கு பேர்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. பேர்ட்ஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மயிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பீகாக். அது வந்து எங்கே இருக்கும், எப்படி வசிக்கும், என்னென்ன சாப்பிடும், அதுக்கு முன்பு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து எம்டி பேப்பர்ஸு கார்ட்ஸு எல்லாமே இருக்கும். மோனோபோலி கார்ட்ஸாட்ட இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம எழுதி கொடுத்தா அவங்க ரிட்டன் நமக்கு ஏதோ வேறு மாதிரி எழுதி தர மாதிரி. அது வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பேச முடியாமல் வாய்ஸ் இல்லாமல் நம்ம ரைட்டிங் ஒர்க்லேயே சொல்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஆசைப்படுற மாதிரி விரும்புகிற மாதிரி கார்ட்ஸ் தான் போகிமான்ஸ் கார்ட்ஸ். அதிலே வந்து பெரிய பீஸ்லேயும் இருக்குது, சிறுசில் இருக்குது. ஸ்டார்டிங் இங்கே 30 ரூபா ரேட் கம்மி இருந்துச்சு, 30 ரூபாய்க்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறையா பீஸ் இருக்கும், நிறையா பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி இருக்குது. சிறுசு அது பெருசு வாங்க முடியலன்னா சிறுசு வாங்கிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா 30 ரூபாண்ட ரேட்டில் முதற்கொண்டு இருக்குது. போகிமான். இது யூனோ ஸ்பின். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்டு பார்த்திங்கன்னா ரோலிங் ஆகி விட்டு சுற்றி விட்டோம்னா இந்த மாதிரி யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து வின் பண்ண மாதிரி அந்த கார்ட்ஸை எடுத்துக்கலாம். இல்லை, இது வந்து குழந்தைங்களுக்கு தேவையானது. இப்போ வந்து எலிஃபேண்ட்டு சாம்பிளுக்கு காமிக்கிறேன். எலிஃபேண்ட்டுனா நேம் போட்டிருக்கு. அதில் வந்து ஈண்ட லெட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து குழந்தைங்களுக்கு பின்னாடி பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இது எழுதியிருக்கும், அந்த லெட்டர் ஈ. அது வந்து குழந்தைங்க வந்து ரைட்டிங் பண்ணுற மாதிரி எழுதி கற்றுக்கிற மாதிரி இந்த டாட்டாக இருக்கும். அந்த மாதிரி கார்ட்ஸு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். யூனோ கார்ட்ஸ் வந்து குழந்தைங்க விரும்புகிற கார்ட்ஸ். இது நல்லா குழந்தைங்க பார்த்திங்கன்னா விளாடுவாங்க. இதிலே போட்டிருக்கும் இந்த ரோலிங்னால் ரோல் பண்ணுற மாதிரி, அப்படி மாற்றி மாற்றி விளாடுற மாதிரி வரும். மோனோபோலி இது பெருசுலேயே இருக்குது, சிறுசுலேயே இருக்குது. இந்த கார்ட்ஸும் அப்படி தான். மோனோபோலியும் யூனோ கார்ட்ஸும் ஒரே மாதிரி தான் வரும். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதில் இருக்குது. இது வந்து ஜோக்கிங் கார்ட்ஸ். ஃபேமிலிக்குள்ளே வந்து நல்லா ஃபேமிலி கேமாட்ட விளாண்டுக்கலாம். இதே வந்து நிறையா கார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நிறையா பேர் இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார்ட்ஸ் எடுத்தோம்னா போதும், அந்த ஒரு கார்ட்ஸில் அது ஒரு ஆக்டிவ் தெரியும். இப்போ சிரிக்கிற மாதிரி, கோவப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளாடலாம். இவங்கள்ட்ட நிறையா டிப்ஸில் கையிலே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மேனுவல் ஃபேன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது நம்ம ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு விளையாட்டாகவும் இருக்கும். இதில் நிறையா மாடல் வச்சுருக்காங்க. இந்த ஃபேன்ஸ்லேயே பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இவங்கள்ட்ட எலக்ட்ரிக் ஃபேன்ஸ்லேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே ஓடும். அண்ட் இதில் 2-3 ஸ்பீட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பார்பி டால்ஸ்லேயே நிறையா டைப் சைஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நிறையா சைஸு நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இவங்கள்ட்ட ரியல் வாஷிங் மிஷின் மாதிரியே மினியேச்சரில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஓப்பன் டோர். நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது உண்மையிலே ஒர்க் ஆகும். நம்ம குட்டி துணிங்களை போட்டால் இது துவைக்கவும் செய்யும்.
கஸ்டமர் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் அங்கே பற்றியா அது கடைசியாக எடுத்துக்கலாம். இவங்கள்ட்ட நிறையா வகையான பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது. சைஸ் வரியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட பில்டிங்ஸ் பிளாக்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம். ஸ்மால் சைஸஸும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிளாக் பேக்ரவுண்டு, இவங்கள்ட்ட நிறையா வகையான கியூப் இருக்குங்க. 2x2, 3x3, 4x4, 5x5ன்னு அதை ஒரு செட்டாகவே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் நிறையா மிச்ச கியூப்ஸும் இருக்குது. அண்ட் இவங்கள்ட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸான க்யூப்ஸும் இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. 2x2லேயே மிரர் க்யூப்லாம் வச்சுருக்காங்க. இந்த க்யூப்பில் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது போக குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதாவது இந்த சின்ன காரு, ஒரு 2 வயசு குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு சின்ன சின்ன பொம்மைங்க. அதே மாதிரி 8+ ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் கேம்ஸு, இந்த வாட்டர் வந்து எப்படி நேச்சுரலாக ப்யூரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி அவங்களே வந்து அதை செட் பண்ணி செய்கிற மாதிரியான சயின்டிஃபிக் ரிசர்ச்சிங் கேம்ஸ் எல்லாம் வந்து அதுக்கான கிட்டெல்லாம் இங்கே இருக்குங்க. ஸோ அது மாதிரி விளையாடும்போது குழந்தைகளோட ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். அந்த மாதிரி கேம்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இதில் வந்து காட்ட முடியாது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். நார்மலாக கையில் வச்சு விளையாடுற கேம்லேருந்து மூளையை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தி நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் வந்து லாட் ஆஃப் கேம்ஸ் வச்சுருக்காங்க. போர்டு கேம்ஸு, கார்ட் கேம்ஸு, அதில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா பெரியவங்க விளையாடுற மாதிரி ட்ரோன்ஸு, ஹெலிகாப்டர், ரிமோட்டில் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஒரு ட்ரோன் பார்த்திங்கன்னா இன்பில்ட் கேமராவோடவே ஒரு ட்ரோன் வந்து இவங்க காட்டினாங்க. ஹை ஸ்பீடு ட்ரோனுங்க அது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ், இதுலேயே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான டாய்ஸ் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் யாராவது பசங்களுக்கு பர்த்டே, ரிலேஷன்ஸில், ஃப்ரெண்ட்ஸில் அந்த மாதிரி யாருக்காவது பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு பர்த்டே அப்படின்னாலும்
இங்கே இருக்கிற டாய்ஸ் வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தியானது, குவாலிட்டியானதும் கூட. இந்த கிஃப்ட் ஐட்டம் இல்லாமல் நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. வீட்டில் வைக்கிற ஷோரூம் பீசஸ் உடைய கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. நீங்கள் எங்கேயுமே பழனிக்குள்ளே தொலைவனாலும் கிடைக்காத மாதிரியான கிஃப்ட் ஐட்டமெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதுதான், இந்த ட்ரோன் தான் நான் சொன்னது. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரோனை நம்ம ஃப்ளை பண்ண விட்டுட்டு ஜாய்ஸ்டிக்கில் நம்ம மொபைலில் வந்து இதோட இன்பில்ட் கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே லைவாக எதை ஷூட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதை வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழுசாக வந்து நாங்கள் கவர் பண்ணல, மேலோட்டமாக தான் நாங்கள் வந்து காட்டியிருக்கோம். இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய, உங்கள் பசங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாய்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஆன்லைன்லேயே சில டாய்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா க்யூப்பில் வந்து ஒரு மாதிரி சிலிண்ட்ரிக்கல் க்யூப்பெல்லாம் வந்து நாங்கள் தொலைவோம், ஆன்லைன்லேயே கிடைக்கல. இவங்ககிட்ட இருந்தது. எங்கெங்கேயோ போய் நாங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் வாங்க, பழனிக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம புதுதாராபுரம் ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்க அம்மு மாட்டில் செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த டாய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுபோக நான் சொன்ன மற்ற ஐட்டங்கள், அக்சசரிஸ், கிஃப்ட் ஐட்டங்கள், ஆர்னமெண்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், இது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் தேவைப்படலாம், உதவியாக இருக்கலாம். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கெல்லாம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.